சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஜெனியோடைய அப்பா அடியாட்களோட போய் சக்தியை பார்த்தா அடிச்சு கொன்னே போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பணத்தை தூக்கி குளத்து பக்கமா போட்டு வச்சுறாங்க. இதை ஊர் மக்கள் பார்த்துட்டு போலீஸுக்கு பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்லவும் போலீஸ் அங்கே வந்து பார்க்குது. பார்த்தா சக்தி பணமா கிடக்காரு. இந்த விஷயம் மீடியா முழுக்க தெரிஞ்சு ஊரே பார்த்தா பரபரப்பா ஆயிருது. இந்த விஷயம் செய்தியில பார்த்தா வருது. இதை ஜெனி பார்த்துட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. ஐயோ சக்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி கத்தி கதறி அழுக. அங்கே பார்த்தா ஜெனியோடைய அம்மா அப்பா ரொம்ப கூலா உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கு. வேகமா ஜெனி தாமஸோடைய சட்டையை பிடிச்சு ஏன் இப்படி செஞ்சீங்க? உங்களுக்கு என்ன வேணா கோவம் இருந்துட்டு போட்டும், உங்களை மீறி நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பு தான், அதுக்காக இப்படி சக்தியை கொண்டே போட்டுட்டீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா, உங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஜெனி கத்தி கதறி அழுக. ஏய் சும்மா வாயை மூடு, என் கட்சி தலைவர் சொன்னாரு அதனால நான் செஞ்சேன். என் கட்சி தலைவர் யாருன்னு தெரியல, ராஜாங்கம் தான் இப்ப என் கட்சி தலைவர். அவருடைய கட்சியில தான் நான் இன்னைக்கே சேர்ந்திருந்தேன். அவர் தான் சொன்னாரு, உங்க பொண்ணோடைய வாழ்க்கைய நீங்க நல்லபடியா அமைக்க நினைக்கீங்கன்னா அந்த பையனை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஏன் அந்த பையன் உசுரோட கூட இருக்க தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு முழுக்க முழுக்க ஐடியா கொடுத்து அவனை கொல்றதுக்கு பக்கபலமா துணையா நின்னதே ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்லவும் ஜெனிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. நாங்க உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி உன்னைய கன்னடா மாப்பிள்ளை கட்டி கொடுத்து உன்னைய ஓகோ ஆகோன்னு வாழ வைக்கலான்னு பார்த்தா கேவலம் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற கேண்டீன்கார பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என் கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அவனுடைய கதையை முடிச்சாச்சு, இப்போ உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்லவும், அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜாங்கம் தான். உங்களுடைய கட்சி வெறிக்கும் உங்களுடைய ஜாதி வெறிக்கும் இப்ப என் சக்தி உயிரோடைய இல்லை, அந்த ராஜாங்கத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா வேகமா வீட்டை விட்டு கிளம்பும். ஜெனியோடைய அம்மா அப்பா ஜெனியை பிடிச்சு தடுக்கவும், கையை விடுங்க முதல்ல, அந்த ராஜாங்கத்தை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலைன்னா என் மனசே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா வீட்டை விட்டு கிளம்பி விறுவிறுன்னு பார்த்தா ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுல யாரு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா வீட்டு வாசல்ல நின்று கத்தவும், அப்பதான் கருப்பு ஏமா 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 நீ நம்ம இங்கே வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், வீட்டில் இருக்கிற அந்த பெரியவரை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே வேகமாக பார்த்தா கருப்பு உள்ள ஓடியாரு. மாமா மாமா அன்னைக்கு இந்த நேற்று கூட கல்யாணம் நடந்துச்சுல மாமா, அந்த சக்தியும் ஜெனியும் அந்த ஜெனி பிள்ளை வீட்டு வாசலில் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கு மாமா, உங்களை வெளியில வர சொல்லுது மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வெளியே வர கூடவே பார்த்தா மோகனா அப்பத்தா சேது எல்லாரும் வராங்க. பின்னாடி பார்த்தா இங்க தமிழ் செல்வி வராங்க. ஜெனி ஜெனி என்ன ஜெனி, எதுக்கு ஜெனி இங்க வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சி வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், ஜெனி என்ன ஜெனி பேசுற அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஏயா உனக்கெல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், அப்பதான் சேது ஏய் யாரை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், போதும் போதும் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ஏயா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை, நீயும் எங்க அப்பாவும் சேர்ந்து சக்தி எப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா கத்தி கதறி அழுகுறாங்க. பார்த்தா அதுக்கு ராஜாங்கத்தோடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும் இங்க சேது தமிழுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. ஜெனி என்ன சொல்ற, சக்தி இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்து அதிர்ச்சியாக, உன்கிட்ட போய் உதவின்னு நான் கேட்டேன், ஆனா நீ உதவி செய்யறன்ற பேர்ல இப்படி சக்தியவே கொல்ல வச்சுட்டேல, சக்திய கொன்ன ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன், பாரியா உன் மேல நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீயும் எங்க அப்பாவும் சேர்ந்துதான் சக்தியை கொண்டிருக்கீங்க, நீ சொல்லிதான் எங்க அப்பா இந்த வேலையே செஞ்சிருக்காரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா கோவப்படவும், ஜெனி ஜெனி மாமா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டார் ஜெனி, என்ன ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா கதறிக்கிட்டு இருக்காங்க. போதும் தமிழ், உன் பேச்சை கேட்டு உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்ததுக்கு பெரிய உதவியை செஞ்சுட்டேன். நான் உசுருக்கு உசுரா காதலிச்ச சக்தியே இப்போ உயிரோட இல்லை, நான் சும்மா விட மாட்டேன், சக்திக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்காம இந்த உடம்புல விட்டு உசுறு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா வெறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வராங்க. சார் சார் இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜெனி அவரக்க பறக்க வரவும், என்னம்மா யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், சார் இன்னைக்கு கூட காலையில குளத்து ஓரமா ஒருத்தர் இறந்து கிடந்தாருல சக்தி, ஆமா அந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுது, மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுது,
ஆமா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும். அவர் தான் சார், அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். எனக்கும் அவருக்கு தான் சார் கல்யாணம் ஆச்சு. நேற்று தான் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. இது செஞ்சது சக்தியை கொண்டது என் அப்பாவும் அமைச்சர் ராஜாங்கமும் சேர்ந்து தான் இந்த மாதிரி சக்தியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஆமா சார், இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் ராஜாங்கம் மட்டும்தான் சார். என் புருஷன் சக்தியை கொண்டது அமைச்சர் ராஜாங்கம் தான் சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் கம்ப்ளைண்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி பார்த்தா அழுதுகிட்டே சொல்லவும், சரிம்மா பதட்டப்படாதம்மா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஜெனியை உட்கார சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தா அமைச்சர் ராஜாங்கத்துக்கு போனை போடுறாரு. இங்கே ராஜாங்கத்துக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து போன் வரும். சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்கவும், சார் உங்க மேல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. சக்தின்ற பையனை நீங்க தான் கொலை பண்ணிட்டதாவும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில உங்களை கைது பண்றதுக்கு இப்ப நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமா சார், அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா சொல்லுது, ஏதோ கண்ணார பார்த்த மாதிரியே சொல்லுது அந்த பையனை நீங்க தான் கொன்னீங்கதாவும், நீங்க சொல்லிதான் நீங்களும் அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து இந்த மாதிரி அந்த பையனை கொன்னதாவும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்டாவே எழுதி கொடுத்துருக்கு சார். இது ரொம்ப சிவியரான கேஸா இருக்கும், நீங்க எதுக்கும் வக்கீல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா தலையில இடியே விழுந்த மாதிரி ஆகுது. ஐயா ராசாங்கம், என்னையா இன்ஸ்பெக்டர் என்னையா சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், என்னை கைது பண்ண வராங்களா அத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், சேதுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்பதான் தமிழ், எங்க நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல, ஜெனி ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கா, அழுதுகிட்டே என்கிட்ட பேசுனா, அப்பா மாமான்னு சொல்லி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா, அவங்க அம்மா அதுக்குள்ளேயே போனை பிடிக்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், போதும் வாயை மூடு, இவ்வளவு பிரச்சனை வந்தது உன்னால மட்டும்தான், நீ அதுக்கப்புறம் அந்த ஜெனி கூட பேசியிருந்திருக்கேல, பாரு எந்த தப்புமே செய்யாத என் அப்பா மேல அந்த பொண்ணு எப்படியெல்லாம் பேசிட்டு போகுதுன்னு, அந்த சக்திய அப்பா தான் கொண்டாருன்னு அந்த பொண்ணு பேசிட்டு போகுது, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம். எப்படிங்க, நான் எப்படி இதுக்கு காரணமாவே, பாவம் சக்தி உயிரோட இல்லை, சக்தியை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கணுங்க, மாமாவுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா சக்தியை கொண்டது எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஜெனியோடைய அப்பா செஞ்ச வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா ஜெனி அப்பா மேல சந்தேகம் வருது. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், ஆமா மாமா, எனக்கு என்னமோ அவர் தான் அந்த மாதிரி செஞ்சிருப்பாரோன்னு தோணுது, அவர் எதிர்கட்சியில தானே மாமா இருந்தாரு, பத்தாவதுக்கு உங்களுக்கும் அவருக்கும் சுத்தமா ஆகாது, ஜெனியும் சக்தியும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இப்ப சக்தியை கொண்டே போட்டுட்டாங்க, பத்தாவதுக்கு இந்த கேஸ் உங்க பக்கம் வேற இப்ப திருப்பி விட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் ஜெனியோடைய அப்பாவுடைய சதி வேலையா இருக்கும் ஒன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, இருக்க முடியாமா இருக்கும், இம்பிட்டு பிரச்சனைக்கு காரணமே நீதான், உன் திருவாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருந்திருந்தேனா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது, நீ உங்க அப்பனுக்கு போனை போட்டு அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ சொல்லாம இருந்திருந்தாலே இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது, இத்தனை பிரச்சனைக்கு காரணமா இருந்ததே நீதான், பாவம் அநியாயமா அந்த சக்தி பையன் தான் செத்து போயிட்டான், அதுக்கும் காரணம் நீ தாண்டி, சொல்ல போனா மாமாக்கு பதிலாக நீ தான் ஜெயில போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரி அது பாட்டுக்கு இடம் கிடைக்குதுன்னு சொல்லி வந்த வாய்ப்பெல்லாம் பார்த்தா அது பாட்டுக்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு.